Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கேன். இந்த சாட்டை துருமனுக்கும் சீமானுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருதான். ரொம்ப தெளிவாக தான் அறிக்கை வந்தது. அது அவருடைய கருத்து அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அந்த அறிக்கையில் வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ சீமானை காயப்படுத்திய வீடியோ என்னவா? ஏற்கனவே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்திட்டம் இருந்து நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, அந்த நிறுவனத்துமே நம்ம விமர்சிச்சிருக்கோமே அப்படிங்கறதுனாலதான் அண்ணன் கோச்சுக்கிட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதுதான் காயப்படுத்திருச்சான்னு கேட்கிறேன். அதாவது பல பேர் சோஷியல் மீடியால எத்தனையோ விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது மக்களை தவறான பாதையில. இப்ப நாங்க சாட்டை துருமுருகன் தவறான பாதையில எடுத்து செல்றாரு. நாம் தமிழருக்கு இல்ல, சீமான் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறதா இல்லையா கல அரசியல்ல? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் அப்பா மகன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கேன். அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை புதுசா உங்க வீட்டில் அண்ணன் தம்பிகள் இருக்கு இல்லையா, அக்கா தங்கச்சிகள் இல்லையா? அதனால அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கைகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது அது கலைந்து அந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்லை, கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது. தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு கருத்து முரண்பாடுங்கிறது அதிகமாக இருக்குது. அண்மையில் வந்து நம்ம பார்த்தோம், ஜெகதீச பாண்டியன் அவரும் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனார். இப்போ அவருக்கு அடுத்து சாட்டை துரைமுருகனை வந்து இவர் விலக்கி வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வருது. அது சாட்டை துரைமுருகன் யூடியூபுக்கு மட்டும் அந்த சம்மந்தம் இல்லையா, இல்லை சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருதா? ரொம்ப தெளிவாக தான் அறிக்கை வந்தது. கட்சிக்கும் துரைமுருகன் அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கும் தான் அது அவருடைய கருத்து அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அந்த அறிக்கையில் வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜனநாயகம் வந்து கட்சியில் இருக்குங்கிறத மதிக்கணும். முதல்ல நிறைய பேர் ஊடகங்கள் வச்சுருக்கோம், ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பெரிய மக்கள் ஆதரவை பெற்றிருக்கோம்னா எல்லாரும் வளர்ந்து வராங்கன்னு சொன்னோம். அதில் முதன்மையாக திரு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ஊடகம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். தமிழ் தேசிய களத்தில் குறிப்பாக அவர் ஒரு ஊடகம்னு சொல்லி அவரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவர் எல்லா செய்திகளையும் அவர் வந்து அதில் போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த ஜனநாயகத்தை வந்து கட்சி கொடுத்துருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதோட ஒரு சில விஷயங்கள் வந்து டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கும் போது அவர் சொல்கிறது மக்கள் வந்து அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஹேண்டாக வந்து அவங்க நம்பிடுவாங்க. அப்போது சில நிலைப்பாடுகளில் கட்சிக்கு அதே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான வரப்பட்ட அந்த அறிக்கை அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொள்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவரோட வீடியோவில் இது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணனை எங்கேயாவது காயப்படுத்தியிருந்தா நான் வந்து வருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, சீமானை காயப்படுத்த வீடியோ எது? அப்போது அப்படி என்ன வந்து அந்த காணொலியில் அந்த யூடியூப் சேனலில் என்ன தப்பாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அதை சாட்டை துரைமுருகன் உணர்ந்தனால தான் அண்ணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் மனம் உறுத்தி இருக்கு, காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணனால தான் அந்த பதிவே அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ சீமானை காயப்படுத்திய வீடியோ என்னவா இருக்கும்? இல்லை, நம்ம வந்து இப்போது கட்சியில் பயணிக்கிறோம் அப்படின்னா, கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் குறிப்பிட்டது போல் முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அவர் டைரெக்டாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, மக்களால் அறியப்பட்ட முகமாக இருக்கிறாரு. அப்போ அவர் பேசினாலே அது கட்சியின் நிலைப்பாடு தான் அப்படிங்கிறது வந்துடுது ஒன்று. இன்னொன்று,
தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு வாரமா போட்ட காணொளிகளை மட்டும் பார்த்து நம்ம மதிப்பீடு கொடுக்க முடியாது. இதனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருப்பியும் நம்மளுக்கு அது வந்திருக்குன்னா மனிதர்கள் தானே, தவறு செய்யக்கூடும் தானேன்னு சொல்ல தோணுது. இப்ப கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தேர்தல் நெருங்கும் காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமாக மக்களால் கவனிக்கப்படக்கூடிய செயலாக மாறி இருக்கு. அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுவது அப்படிங்கிறது கட்டாயம் மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறது மக்கள் கவனிக்கிறாங்க. இப்ப அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய கருத்தாக ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்தி பேசுறாங்களோ இல்ல நித்யானந்தா அவர்களை பத்தி பேசுறாங்களோ, இந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் பேசும்போது அது இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடோ அப்படின்னு மக்கள் நினைச்சுக்க கூடாதுல்ல. அது அவரு அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு, அன்னைக்கு சென்சேஷனலா இருக்கு, நாமளும் ஏன் அதை பத்தி நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறத அவர் எண்ணி போட்டிருக்கலாம். மேபி அவர் அவசரப்பட்டு அதை போட்டிருக்க கூட கூடும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த 2 வீடியோ, நித்யானந்தா வீடியோவா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், இன்னொரு வீடியோ கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற பார்வை கூட வைக்கிறாங்க. அது தொடர்பா அவருமே விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த கனிம வள கொள்கை குறித்து அதிகமா நாம் தமிழர் கட்சி சார்பா பல்வேறு தருணங்களை பேசப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய நிறுவனமா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை பத்தி அவர் போட்டிருக்காரு. அதை கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த நிறுவனத்திட்ட இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஃபண்ட் எல்லாம் வாங்கப்பட்டிருக்குமோ, அதன் காரணமா ஏதோ ஒரு விஷயம் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சோ அப்படிங்கிற பார்வை கூட வைக்கிறாங்களே. அது நீங்க அப்படி எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி நேரடியாக இவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எவ்வளவு நாட்கள் தினமும் ஒவ்வொரு செய்தி வருது. திரள் நிதிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமாக நமக்கு இன்னைக்கு நிரூபிக்கப்படல. இந்த பக்கம் ஒவ்வொரு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளோ பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட படம் வாங்கி திரள் நிதி வாங்குறத நான் குற்றச்சாட்டுல நான் திரள் நிதி வாங்குறத குற்றச்சாட்டுல அதை நான் கேள்வி கேட்க போறதும் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த நிறுவனத்திட்டம் இருந்து நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, அந்த நிறுவனத்தையுமே நம்ம விமர்சிச்சிருக்கோமே அப்படிங்கறதுனாலதான் அண்ணன் கோச்சுக்கிட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதுதான் காயப்படுத்திருச்சான்னு கேட்கிறேன். அதாவது பல பேர் சோசியல் மீடியால எத்தனையோ விஷயங்கள் பேசுறாங்க. எல்லா காரணங்களும் உண்மையா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது நினைக்கிறது இயல்புதான். ஆனால் எனக்கு தெரிந்த உண்மையை நான் உங்களுக்கு முன்பே சொல்லிட்டேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது மக்களை தவறான பாதையில. இப்ப நாங்க தவறான பாதையில எடுத்து செல்றாரு. நாம் தமிழர் கட்சி பாஜகவை முழுமையாக எதிர்க்குது அப்படிங்கறத நாம தொடர்ச்சியாக நம்மளுடைய செயல்பாடுகள் மூலம் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா நாசகர திட்டங்களையும் நாம எதிர்த்திருக்கிறோம். ஆனால் ஐயா இன்னைக்கு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 24 நம்மளை தூத்துனாங்க. நாம் தமிழர் கட்சியை பாஜக எவ்வளவு விமர்சிச்சு பேசுச்சு அப்படின்னு தெரியும், எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துச்சுன்னு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சமநிலையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லோரும் பாஜகவை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை புகழ்வதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நாமளும் அவர்களை பதிலுக்கு நம்ம அதை என்ன சொல்றது, அதை ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறது செகண்டரி தலைமை. ஆனால் நாமளும் அதற்கு ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் அதை வேல்யூ ஆட் பண்ற மாதிரி, அதற்கு மேற்கொண்டு அதற்கு மதிப்பு கூட்டுற மாதிரி நம்ம அதற்கு பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இது தேவையில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஒரு விதமான போற்றையில மக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருந்தது. அது திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத மாமா அறிவுரையாக கட்டாயம் சொல்லியிருப்பா அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இது அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல நித்யானந்தா அவர்கள் கிட்ட நீங்க பேசுறது அவருடைய கட்சியினுடைய அவருடைய யூடியூபோடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. ஸோ அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு அறிக்கை விடப்பட்டுருச்சு. உங்களுக்கு அது அவருடைய கருத்து, அப்படி அந்த பார்வையில மக்கள் பார்க்கணும் அப்படின்னு. இப்ப எல்லா ஊடகங்களும் அதை பத்தி பேசுறது இன்னும் ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய சொல்லக்கூடிய இந்த 2 வீடியோ சம்பந்தமா இருந்திருந்தா, அல்லது இன்னொரு வீடியோ 3 வீடியோ நானும் சொன்னக்கூடிய 3 வீடியோ மட்டுமே சம்பந்தமா இருந்தா, இப்ப சீமான் அவர்கள் சென்னையில ஒரு சில நிகழ்ச்சிகள்ல நேத்து முந்தானத்தெல்லாம் பங்கேற்றாரு. எப்பயுமே சாட்டை துரைமுருகன் கூட இருப்பாரு, ஆனா சாட்டை துரைமுருகன் கூட இல்ல. அப்போ பிரச்சனை சாட்டை துரைமுருகனுடைய அந்த யூடியூப் பக்கம் இல்ல, சாட்டை துரைமுருகனே ஒரு பிரச்சனையா இருக்காருன்னு சீமான் நினைச்சிருக்காரு அப்படிங்கறதான பார்வையா இருக்கு. உலகம் உருண்டை இல்ல அப்படின்னு சொன்ன செய்திகள் நமக்கு தெரியும்.
இப்படிதான் வந்து ஃப்ளாட்டா இருக்கு பூமி அப்படிங்கிறத பல பேர் சொன்னாங்க. அப்படிலாம் வந்து யூக கற்பனைகள் வாதங்கள் நிறைய நமக்கு முன்னாடி வைக்கப்படும். அது அத்தனையும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் அவங்களுக்கு அவங்கவுங்க தொகுதியில வேலைகளை பிரிச்சு கொடுத்து நாங்க எங்கெங்கயோ அவரோட சேனல்ல அவர் வீடியோ போடுறாரு, சாட்டையோட சேனல்ல அவர் வீடியோ போடுறாரு. அவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஊடகவியலாளரா மாறிட்டு வர்றாருங்க. அவருக்கு இக்விப்டா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க. சீமான் அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பேட்டி எடுத்து போடுவதற்கான ஆட்களையும் நிர்வாகத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் தான் வந்து கூட நின்று போடணும்னு ஏதாவது இருக்காரு. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ எப்பயுமே வந்து சென்னையில இருக்காரு அப்படின்னா சாட்டை அந்த நிகழ்ச்சியில அவருமே கூட இருப்பாரு. ஆனா அந்த 2-3 நாளா, அந்த 4-5 நாளா அந்த சம்பவத்துல எல்லாம் இல்லையே. உளவுத்துறை சென்னையில இருக்காங்களா? அவர் கூட இருக்காங்களா? அவர் எங்க இருக்காரு பாக்குறீங்க? அவர் சென்னையில தான் இருக்காருன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, அவர் சென்னையில தானே அவரோட ஆபீஸ் இருக்கு. தினமும் அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவரோட சொந்த ஊர் தென்காசி, திருச்சியில அவங்க குடும்பம் இருக்கு. அவரு சென்னையில ஆபீஸ் வச்சிருக்காரு. சென்னையில ஏன் ஆபீஸ்னா இங்கதான் வந்து ஹாப்பனிங்கா எல்லா லீடர்ஸையும் போய் எடுக்க முடியும் அப்படிங்கிற. சீமான சந்திக்க போலயே, சீமான் நிகழ்ச்சிக்கெல்லாம் இவர் போக மாட்டேங்கிறாரு. அப்ப இது பிரச்சனை வேற எங்கேயோ கொண்டுட்டு போகுது அப்படின்லாம் தெரியுது. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்ப பார்த்து நீங்க திருப்பியும் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப இன்னும் கட்சியில தான் இருக்காரு சாட்டை திருமுருகன். கட்டாயம் வெரி மச் ஹீஸ் இந்த பார்ட்டி. அவர் கட்டாயம் கட்சியில தான் இருக்கிறாரு, கட்சியில தான் பயணித்து கொண்டு இருக்கிறார். சின்ன சின்ன தவறுகளை வந்து சுட்டி காமிச்சு அதை வந்து திருத்திக் கொள்வதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க அதை ஒரு பூதாகரப்படுத்தி அதை கேட்கறனாலதான், இது ரொம்ப மிகைப்படுத்தி கேட்பதனாலதான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை திருத்திக்கிறதுல தவறில்லை. இப்ப அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய வளர்ந்து வரக்கூடிய சமூக வலைத்தள பிரதிநிதிகள் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க, தமிழ் தேசிய கருத்தியலை மக்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் அதுல மிக முக்கியமானவராக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாரு. குறிப்பா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அது நேரடியாக நாம் தமிழ் கட்சியோட கருத்துக்களா போகுது அப்படிங்கும்போது அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய அவசியம் தலைமைக்கு இருக்கு. அதைத்தான் இதை செய்திருக்காரு, முறையா செஞ்சிருக்கார். அந்த முறையை இவரும் கண்ணியமாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்றாருன்னு நான் பாக்குறேன். ஓகே, அப்ப அதனால சைலண்ட் சாட்டை துரைமுருகன் இருக்காரு. சைலண்டா எங்க இருக்காரு? அவர் பாட்ட 2 பேரும் பேசிதான் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, அண்ணனும் தம்பியும் பரஸ்பரம் அன்பை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இப்போ புதுசா களம் இறங்கி இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா. எப்படி சமாளிக்க போகுது? ஏன்னா நாம் தமிழர் கட்சி சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய கட்சி. இப்போ உங்களுக்கு போட்டியா இன்னொரு மற்ற தம்பிகள், சின்ன தம்பிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. நாங்க சொன்னா ஏதாவது ஆய்வுக்கு உட்படுத்துறீங்க, அது உண்மையா அது பொய்யா அப்படின்னு தேடி ஆராயிறீங்க. அவங்க சொல்ற நரேஷன் அப்படியே நம்பி கேட்குறீங்களே. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆயிடுவாங்களா? நாம் தமிழர் கட்சி மிகவும், அதாவது 14 ஆண்டுகளே ஆகி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் 15 ஆண்டு நிறைவு பாதையில போற இன்னும் 1 மந்த்ல அப்படிப்பட்ட ஒரு கட்சி இத்தனை நாட்கள் சமூக வலைத்தளம் என்கின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு, அதை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகள் வந்து களத்திலையும் இறங்கி நம்ம ப்ரூவ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஆனா முதல்ல எங்களுக்கான கேட்வே பாத்வே எதுவா இருந்தது அப்படின்னா சோசியல் மீடியா. நாங்கள் அதை என்றைக்கும் குறைத்தே மதிப்பிட்டது கிடையாது. அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சொல்லக்கூடிய கொள்கைகளை, கருத்துக்களை, சித்தாந்தங்களை மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததின் முக்கிய பங்கு இந்த ஊடகத்துக்கு இருக்கு, இந்த சமூக வலைத்தள ஊடகங்களுக்கு இருக்கு. அப்படி எங்களுக்கு தான் அதுல முதல் கிரெடிட்ஸ் இருக்குது. ஆனால் தாவேக் அவர்கள் இன்னைக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற இந்த ஃப்ரேஸை, இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாருங்கிற அந்த விஷயத்த நீங்க வந்து அப்படியே எல்லா ஊடகங்களும் ப்ரொமோட் பண்றது விதம் இருக்குல்ல, நீங்களும் இரையாயிட்டீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அவங்க இன்னும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சியுமே வர்ச்சுவல் கட்சியாக, வர்ச்சுவல் பார்ட்டியாகத்தான் இன்னைக்கு செயல்பட்டு. நேத்து ஒருத்தர் சொன்னாரு, விஜய் கூட விர்ச்சுவலா தான் பேசிட்டு இருக்காரு, இன்னும் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. கட்டாயம் அவரு வர்ச்சுவலா தானே பேசிட்டு இருக்காரு. ஒரு பரந்தூருக்கு வந்தாங்க, இல்ல அவங்க வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கூட்டங்கள் போடுறாங்க. இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் போடுறாங்கன்னா எவ்வளவு கால இடைவேளை இருக்குன்னு பாருங்க, அதற்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 1000 சிக்கல்கள் உங்களுக்கு பத்திரிகைகள்ல திறந்தா இருக்கு. அதை பத்தி அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது இன்னும் அவர்கள் வந்து ஃபாஸ்டா, இன்னும் வேகமா அவங்க வந்து எடுத்துட்டு போகல அப்படின்றதற்கு வந்தால் நல்லதுங்கிறதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க எடுத்து இன்னும் குரல் கொடுத்தா, நாங்க ஆரம்பத்துல சொன்னது தானே, எங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு 5-6 பேர் வந்து சேர்ந்து நம்ம இந்த பிரச்சனைகள் நடக்குன்னு பேசும்போது
அது இன்னும் ஆளுகின்ற அரசுக்கு காதுல போய் செவிமடுக்கும் போது அதுக்கான தீர்வு சீக்கிரமா எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதற்காக தான் நம்ம எல்லாருமே களத்துல நின்று அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல நீங்க திமுக எதிர்க்கிறதுலயோ பாஜக எதிர்க்கிறதுலயோ வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறதுல நீங்க ஒண்ணு சேரலாம். ஆனா தேர்தல்னு வரும்போது யார் வந்து வெற்றி பெறுவாங்க, யார் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு போட்டி வந்துடுது இல்ல. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியா தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நீங்க அவங்கள விமர்சிக்கிறதும் அவங்க இவங்களை விமர்சிக்கிறதும் அப்படிங்கிற பார்வை வந்துடும். நேத்து விஜய் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா டீசெண்டா விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்துறாரு. அப்ப இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குது. அப்ப இருக்கிற கட்சிகள்லாம் எப்படி வந்து கீழ்த்தரமா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இங்க இருக்குல்ல. அதாவது வாட் இஸ் டீசென்ட் ஃபார் மீ இஸ் நாட் டீசென்ட் ஃபார் யூ. எனக்கு நாகரிகம் நினைக்கப்படுறது உங்களுக்கு நாகரிகமா இருக்க வேண்டாம், இருக்காம கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல் டுகெதர். அது ஒரு வேற சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு வந்து களத்துல வந்து மக்களுக்காக பேசுறது வேறு, அரசியல் தேர்தல் என்பது வேறுன்னு இப்படி பிரித்து பார்ப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. எதற்கு அரசியலுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம்? மக்களினுடைய நலனுக்காக. அரசு இயல் என்பதே இந்த அரசை அமைக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு செல்வாக்கு. அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமா நம்ம பார்க்கப்படும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கான சட்டத்தை மக்களே வகுத்து மக்களுடைய பிரதிநிதிகள் அரசியல் படுத்தப்பட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் நமக்காக ஆள்வதுதான் நம்ம இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி மக்களை பிரித்து வச்சுட்டு ஒரு வெறும் பார்ட்டிஸ்க்கு மத்தியில வெறும் கட்சிகளுக்கு மத்தியில போட்டின்னு கட்டமைக்கப்படுவது ரொம்ப தவறான அரசியல் போக்கு நிலைப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். அது கட்சி கூட்டணி இதற்கு மத்தியிலே இருக்கிறது இன்னும் அவலம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சிக்கு மத்தியில கூட்டணிகளுக்கு மத்தியில போட்டி இருக்கக்கூடாது, கொள்கைகளுக்கு மத்தியில போட்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய தங்கவன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான அரசியலும்னு நான் நினைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனை அது இருக்கட்டும்பா, நான் இன்னைக்கு வந்து எந்த கட்சியோட போட்டி போட்டு வின் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, உனக்கு அதிகாரம் வேணும், அந்த அதிகாரத்தின் இருக்கை வேணும், அந்த இருக்கையை பயன்படுத்தி நான் செல்வ செழிப்போடு செல்வாக்கோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்குமே தவிர்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணதை நான் வந்து ரீப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர்த்து மக்களுடைய நலன் எல்லாமே வந்து அங்கே என்ன சொல்றது இதாயிரும், வேனிஷ் ஆயிரும், அப்படியே போயிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது களத்தில் நின்று மக்களுக்காக மக்களுக்கான அரசியல், மக்களை ஒன்று திரட்டி மக்களை அரசியல் படுத்தி இந்த அரசியல் தான் வெற்றி பெறணும் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஐயா கலிய பெருமாள் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் தமிழரசன் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. அதனால நாம தெளிவான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கோம். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல டீவியேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குமே நான் சொல்லுவேன், கட்சி கூட்டணி தேர்தல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இலக்கு. மக்களோடு சேர்ந்து மக்களை வெற்றி பெறுவதுதான் இலக்கா நம்ம வந்து பார்க்குறோம். மக்களே மக்களுக்கான அரசை உருவாக்கணும், அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, அதாவது பார்ட்டிஸ் பிட்வீன் த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடியது உண்மையான அரசியல் வெற்றி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பூத் கமிட்டி சம்பந்தமான ஆலோசனை வருகின்ற 26, 27ஆம் தேதி நடக்க போது கிட்டத்தட்ட 23 மாவட்ட செயலாளர்கள் கழக அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள்லாம் பங்கேற்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அரசியல் நகர்வுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுது, நாங்கள் சொல்லாம வேலை செய்கிறோம், அதனால உங்களுக்கு தெரியலன்னு நான் பார்க்குறேன். அவங்க பூத் கமிட்டி போடுறாங்க, எல்லா கட்சியுமே தேர்தல் அணுக போறாங்க, இல்லை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப அடிப்படை. ஒரு கட்சியில ஒரு பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தேர்வு செய்யறது, அவங்களுக்கான அரசியலை வந்து படுத்துறது, அதாவது அவங்களுக்கான எஜுகேஷன் ஓரியன்டேஷனை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அந்த வேலையை தொடங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் நினைவு. அப்போ இது பெருசா நம்ம கண்டுக்க தேவையில்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெருசா பார்க்கல, கட்டாயம் பார்க்கல. நாங்கள் என்னைக்கோ இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலை தினமும் இன்னும் சொல்ல போனால் இடைவேளை இல்லாம இடையூறாது பணி செஞ்சுட்டு இருக்காரு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த வேலையை தான் தொடர்ச்சியாக மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அவரா சென்று சில தொகுதிகள்லேருந்து அவங்க வர முடியாது, எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்றாரு. அவங்க வர முடிகிற சூழல்ல அவங்கள அழைச்சி இங்கே அதற்கான வேலைப்பாடுகள், அதற்கான பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படுது. அதான் வேட்பாளர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை சூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து அறிவிச்சிட்டும் இருக்கிறாரு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 9-10 மாதம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல
கூட்டணியா தனிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து சீமான்ட்ட எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. அவருமே நான் தனிச்சு தான் களம் காண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்பப்போ வந்து பாஜகவை கொஞ்சம் அரவணைச்சு போறது. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவரை மாமான்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையும் கொஞ்சம் புகழ்ந்து பேசினாரு, மோடியை கூட புகழ்ந்து பேசிட்டாரு, விஜய தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னாவை அது ஒன்றும் பெருசு இல்லை, அது நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி போறாரு. சீமான் என்ன மனநிலை தான் இருக்காரு? எல்லாத்தையும் அரவணைக்கிறாரு, அண்ணங்கிறாரு, தம்பிங்கிறாரு, மாமாங்கிறாரு. சீமான் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரா இல்லையா கள அரசியல்ல? அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்னு கூப்பிடுறது உறவு முறைக்காக. ஆனால் அரசியல் நிலைப்பாடு என்பது வேறுதானே. அது இன்னைக்கு நேத்து நாங்க மற்ற தலைவர்களை பத்தி இவர் சொல்றாருல்ல, அண்ணன் சொல்றாரு, மாமான்னு சொல்றாரு, அப்பான்னு சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல மத்த கட்சி தலைவர்கள்லாம் இது மாதிரி பேசி நான் கேட்டதும் இல்லையே. எனக்கு கவனத்துக்கு வரலையான்னு எனக்கு தெரியல. கேட்டது இல்ல. இப்ப கேளுங்க, இது ஒரு புதிய புரட்சியை நம்ம உருவாக்கணும்னு வெறும் வாயளவுல சொல்லல, உண்மையாகவே மாட்டோம். மக்கள் அங்கீகரிக்கல, இதை அங்கீகரிக்கல. யார் அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறதா? என்னங்க மேடம் சாரு மம்மி டாடி கூப்பிடுறது மக்கள் அங்கீகரிப்பாங்க. அண்ணன் தம்பின்னு சொல்றது அரசியலையும் பர்சனலையும் ஒன்னா கலந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் அதை ஏத்துக்கல. அரசியலையும் பர்சனலையும் எதிரி ஃபாத்திமா ஃபரானா நாம் தமிழர் கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அரசியலும் பர்சனலையும் நீங்க எங்கேயுமே கலக்கவே இல்லை. நீங்கள் அதை வந்து கரெக்டா தெளிவுபடுத்தி பார்க்கல. அந்த கேப் உங்களுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு அண்ணன் முறையோ, அண்ணன் மாமன் மச்சானனோ, இல்ல தம்பி தங்கைனோ, அக்கானோ இப்படி கூப்பிடுறதுங்கிறது வேற. கூப்பிடுற அந்த அடையாளம் தான் வேற, சரிங்களா? அந்த அடையாளம் தான் இப்படி இருக்கே தவிர்த்து அவங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கையை என்னைக்காவது ஒன்றுபட்டு இருக்கா? திமுக ஒரு கொள்கையை முன்வைக்குது, நாங்க அதையே ஏத்துக்கிறோமா? பாஜக ஒரு கொள்கையை முன்வைக்குது, நாம் தமிழர் கட்சி அதையே ஏத்துக்குதா? இல்ல, அதுதான் இப்போ ஒரு பக்கம் பாஜக விமர்சிச்சுட்டு அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை புகழ்றாரு, நாட்டினுடைய பிரதமரை புகழ்றாரு, அப்புறம் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவரை புகழ்றாரு. என்னடா இவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் திட்டினாரு, இப்ப திடீர்னு வந்து மாமாங்கிறாரு, மச்சங்கிறாரு, அண்ணங்கிறாரு, தம்பிங்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது மக்கள் கன்ஃபியூஷன் ஆகுறாங்கல்ல. எங்க நாட்டின் பிரதமரை புகழ்ந்தாருன்னு சொல்லுங்க. எங்க புகழ்ந்தாரு? அந்த அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாங்களா, தனியார் நிகழ்ச்சியில, அங்க புகழ்ந்துதானே பேசினாரு. என்ன புகழ்ந்து பேசினாரு? கட்டிட்டு வராரு பிரதமர் மோடி. பேசுறதுக்கும் புகழ்ந்து பேசுறதுக்குமே தமிழுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. வெள்ளித்தட்டுல எங்களுக்கு வந்து மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தது எங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு புகழ்ச்சி இல்ல, புகழாரம் இல்ல. உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து இஸ் நாட் டேஞ்சரஸ்ன்னு சொன்னதெல்லாம் வந்து புகழ்ச்சி கிடையாது. எங்களுக்கு வந்து வாஜ்பாய் இஸ் ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னதெல்லாம் புகழ்ச்சி கிடையாது. ஆனால் வந்து இவர் உலகம் முழுக்க தமிழை கொண்டு போய் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்திய நாட்டினுடைய பிரதமரே அதை சொல்றாரு. ஆனால் மேக் இன் இந்தியாவா இன்னும் இருக்கும், மேட் இன் இந்தியாவாகவே இன்னும் மாறலைங்கிறது யாரை விமர்சிக்கிறது? ஒன்றிய பாஜகவை தானே விமர்சிக்கிறது. ஒரே மேடையில அதே மேடையில இந்த விமர்சனத்தை பதிவு செய்யறாரு. பாதியை மட்டும் எப்படி வந்து திமுகவின் ஊப்பிக்கள் செய்வாங்களோ அதே மாதிரி சகோதரர் சர்மா அவர்களும் செய்தா அது எப்படி நடுநிலையான ஊடக நெறியாக இருக்குங்கிறத நீங்க விளக்கி எனக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு உண்மையாக இந்த சமகாலத்துல பயணிக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களும் எடுத்துக்கோங்க, ஒரு உள்ள உறுதியோடு, ஒரு உண்மையான ஒரு துணிவோடு யாராவது ஒருத்தவங்க ஒன்றிய பாஜக விமர்சிச்சிருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. பேரை கூட சொல்லாம சகோதரர் விஜய் அவர்கள் பல நாட்கள் கடந்து வந்திருக்கிறார். இப்பதான் பல பேரை நம்ம எல்லாரும் சொல்லி பேரை சொல்லுங்கன்னு சொல்லி பேரை சொல்லியிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த மேடையில ஒன்றியத்தினுடைய பிரதிநிதி இருக்கும், அதுவும் தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போதே நரேந்திர மோடி அவர்களை பற்றி எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை நீங்க மக்கள் கிட்ட போர்ட்ரே பண்ணாம புகழ்ந்துட்டாருன்னு ஒரு திராவிடத்தை சேர்ந்த ஒரு ஊடகம் வந்து பொய் செய்தியை பரப்புது அப்படின்னா அதை எடுத்துட்டு நீங்களும் பேசலாமா? அவங்க எல்லாம் அதை பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, பாபர் மசூதி இடிப்பு வழக்குல எல்லோரும் பாராட்டினாங்க, மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த தீர்ப்பை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மட்டும்தான் இது நீதி இல்ல தீர்ப்பு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், நம்ம மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆர்டிகல் 370 இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய உரிமை போயிடுச்சு அப்படின்னா எங்களுடைய மாநில உரிமையும் போகும்னு அன்னைக்கு விமர்சிச்சு பேசியவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்த போது சரி, காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற படம் வந்த போது சரி, இது எல்லாத்தின் போதும்
இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டா வரக்கூடிய எல்லா சட்டத்திட்டம், இந்த முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றின் போதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வந்து தீவிரமான எதிர்ப்பை வந்து பேசியிருக்கிறாங்க. மனிதகுல விரோதின்னு ஏதாவது ஒரு தலைவர் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த துணிவு வேற யாருக்காவது இருந்திருக்கா? இன்னைக்கு புகழ்ந்துட்டான்னு எப்படி நான் கூசாம எல்லாரும் பேசுறீங்க அப்படின்னு தெரியல. சோ திட்டமிட்டு போர்ட்ரே பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு மக்கள் ஈல்டாக கூடாது அப்படிங்கறத நான் ஐபிசி ஊடகம் வாயிலாகவே நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக அத்துணை பேரையும் சரியாக விமர்சிச்சிருக்கு, சரியான தராசுல அவர்களுக்கான மதிப்பீட கொடுத்திருக்கு. இந்த விஷயத்துல இவர்கள் தவறான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, இதை மாத்திக்கணும் அப்படிங்கறத சுட்டி காமிச்சிருக்கு. அதற்கான தீர்வை அறிக்கைகள் மூலமா நம்ம முன் வச்சிருக்கோம். எங்களை பார்த்துதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பழமையான கட்சிகளே வந்து பின்பற்றுவதை நம்மளால பார்க்க முடியுது. அரும்பு மொட்டு மலர்னு அவர்கள் பெயர் சூட்டுவதாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ் ஆணைகள் பிறப்பிக்கணும்னு சொல்வதாக இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி வெறும் 14 ஆண்டுகள் தான் வந்திருக்கு. ஆனால் எங்களை பார்த்து இன்னைக்கு வந்து 58 ஆண்டு காலம் அரசியல்ல இருந்த ஒரு அரசியல் கட்சி வந்து தொடர்ச்சியாக ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருந்த அரசியல் கட்சி வந்து காப்பி பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு விஷயத்தை தவறா மக்கள் கிட்ட போய் ஒரு நரேஷனை செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்குவது என்பது தவறு அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து வந்து சீமான்ட்ட கேட்கப்பட்டிருக்கு, ஆல்ரெடி நானும் கேட்டுட்டேன். இப்போ கூட்டணி சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்ல, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், பின்னாடி தொடரக்கூடியவர்களாக இருக்கட்டும், விரும்பல அப்படிங்கறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஏற்கனவே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணின்னு பேசும்போது இருக்கக்கூடிய அமைதியா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போகுதுன்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய கரகோஷமாக இருக்கட்டும், கரகோலியா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப மிதமிஞ்சிய அளவுல இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவமே தனித்து நிற்பதுதான் அப்படின்னு நான் பாக்குறேன். அது நீங்க ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு யார் கூட கூட்டணி வைக்கிறோம்ங்கிற இந்த தார்மீக கேள்விக்கு யார்கிட்டயுமே பதில் இல்லைன்னு பாக்குறேன். எந்த தேசிய கட்சியோட, எந்த மாநில கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க முடியும், எந்த கரைப்படிந்த கரங்களோட நம்மளால கூட்டணி வைக்க முடியுங்கிற ஒரு தார்மீக கேள்வி இருக்கு. இப்ப நீங்க அப்ப யாரோடையும் நீங்க வைக்கலாம்ல? விஜய் ஒரு ஆப்ஷன். சகோதரர் விஜய் அவர்கள் தெளிவான நிலை, நாங்க முன்னாடி சொல்லிட்டு வந்தது என்ன, சகோதரர் விஜய் வந்து நம்மளோட வந்து பயணிப்பதில் இல்ல நம்ம அவரோட பயணிப்பதில் எந்த ஐயமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அவர் கொள்கையை அவர் வந்து முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் கொள்கை நிலைப்பாடை விவரிக்கும் போது எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு நம்ம தொடர்ச்சியாக பேசி வரோம். அதனால இந்த விஷயத்துல குறிப்பாக இதன் அடிப்படையில நாம வந்து அவரோட கூட்டணி வைப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிய விஷயமா இருக்கு. மேபி அவங்க வந்து மாறட்டும், அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை திருப்பியும் ரிஃபார்ம் பண்ணிட்டு அதை சரி பண்ணிட்டு அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்து அதற்கப்புறம் அதை பத்தி பேசுவோமே தவிர்த்து இப்போதும் நாம் தமிழர் கட்சி குளர வந்து நாங்க உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், உங்களுடைய கொள்கையை எடுத்து நாங்க மக்களுக்கு சொல்றோம், உங்க கொள்கை தான் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டின் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சரி இந்த உலகத்தின் வளர்ச்சிக்கும் சரி உகந்ததாக இருக்கும் சொல்றவங்க யாரை ஏத்துக்கிட்டாலும் நம்ம அவங்கள வரவேற்கிறோம், அவங்களுக்கு ரத்தின கம்பளம் தான் விரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.